வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர் ட்ரேடிங் வியூ லாகின் செஞ்சுட்டு வால்யூம் டெல்டா இது அடிங்க. வால்யூம் டெல்டா ஹாஃபர்மோனிக் அப்படின்னு சொல்லிட்டு 4300 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. நானும் என்னோட ஃபேவரட்டில் தான் இந்த இண்டிகேட்டர் வச்சிருக்கேன். ட்ரேடிங் வியூவில் இது வந்து கொஞ்சம் ஒரு பாப்புலர் இண்டிகேட்டர் தான். இந்த இண்டிகேட்டர் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. இதோட நம்ம இன்னொரு இண்டிகேட்டரும் யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல கிளியர் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையானது மட்டும் வச்சுக்கிறேன். இந்த ஷேப்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை. அபோவ் பார், பிலோ பார் இதெல்லாம் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. பார் கலர் கண்டிப்பாக தேவை. ஏன் பார் கலர் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த இடத்துல கேப் வருதுல்ல, அது எடுத்தோன்னா கிளியராக வராது. இந்த மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து இந்த பார் கலர் இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த டோட்டல் வந்து எனக்கு தேவையில்லை. டோட்டல் வந்து நான் தூக்கிடுறேன். டோட்டலை நான் வந்து ஃபுல்லும் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இப்படி வந்து இப்போ இந்த இண்டிகேட்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த இண்டிகேட்டர் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, ஃபஸ்ட்டு வந்து வெரி சிம்பிள். இந்த மூவிங் ஆவரேஜ், இந்த இதை பார்த்தாவே தெரியும் அது மூவிங் ஆவரேஜ்னு சொல்லிட்டு. இந்த மூவிங் ஆவரேஜ் ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா வெறும் பை செட்டப்ஸ் தான் பார்ப்போம். இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து ரெட் கலரில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வெறும் செல் செட்டப்ஸ் தான் பார்ப்போம். ஓகே, ஸோ அதான் ஃபஸ்ட் கண்டிஷன். ஸோ செகண்ட் எப்படி பார்க்கணுன்னா, செகண்டில் தான் நம்ம வந்து இந்த ஹிஸ்டோகிராம்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஹிஸ்டோகிராம்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து அதாவது மூவிங் ஆவரேஜ் வந்து நல்ல வந்து ஒரு ரெட்டில் இருக்குது. கரெக்டாக மூவிங் ஆவரேஜ் ரெட்டில் இருக்குது. பட் இந்த இண்டிகேட்டரில் இந்த ஹிஸ்டோகிராம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வந்து ப்ளூ தான் இருக்குது. அதாவது பையர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க, செல்லர்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ நீங்கள் ஒரு புல் பேக் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா, இந்த மாதிரி வந்து எந்த இடத்துல வந்து பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது மூவிங் ஆவரேஜ் ரெட்டில் இருக்குது. மூவிங் ஆவரேஜ் ரெட்டில் இருக்கும்போது எந்த இடத்துல பையர்ஸ் உள்ள அதிகமாக ஸ்டெப் இன் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்க. பையர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து அதிகமாக ஸ்டெப் இன் பண்ணுறாங்க. ஸோ பையர்ஸ் அதிகமாக ஸ்டெப் இன் பண்ண உடனே தென் யூ வில் லுக் ஃபார் அ செல்லர்ஸ் எந்த இடத்துல அதிகமாக ஸ்டெப் இன் பண்ணுறாங்க. செல்லர்ஸ் வந்து இந்த கேண்டில் அதிகமாக ஸ்டெப் இன் பண்ணுறாங்க, இந்த கேண்டில்ஸ்லாம் அதிகமாக ஸ்டெப் இன் பண்ணுறாங்க, இந்த கேண்டில்ஸில் அதிகமாக ஸ்டெப் இன் பண்ணுறாங்க, இந்த ஏரியாவில் பாருங்கள் இதில் அதிகமாக ஸ்டெப் இன் பண்ணுறாங்க. அதாவது ரெட் தான் அதிகமாக இருக்குது. இந்த ஏரியாவில் அதிகமாக ஸ்டெப் இன் பண்ணுறாங்க, இந்த ஏரியாவில் அதிகமாக ஸ்டெப் இன் பண்ணுறாங்க. ஸோ பட் இந்த ஏரியாவில் இவ்வளோ செல்லர்ஸ் வராங்களா? பட் ப்ரைஸில் பாருங்கள் என்ன நடக்குது. ப்ரைஸ் அப்படியே சைட்வேஸில் போகுது. தெரியுதா? ப்ரைஸ் வந்து அப்படியே சைட்வேஸில் போகுது. அதாவது ப்ரைஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் மணி வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னா, அது வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டே இருக்கு. இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகுது. டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டே இருக்கு. நான் இந்த இடத்துல அக்யூமுலேட்னு சொல்றது, அதாவது வந்து வாங்கிட்டே இருக்காங்க, செல் ஆர்டர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அந்த மீனிங்ல சொல்றேன் அக்யூமுலேஷன் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது, பிரைஸ் கீழே விழுது. பிரைஸ் கீழே விழுந்தோடனே ஒரு புல் பேக் எடுக்குது, ஸ்ட்ராங்காக ஒரு புல் பேக் எடுக்குது. அதாவது இந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ் ஆகுது, ஒரு ட்ராப் நடக்குது. புல்ஸ் எல்லாம் உள்ள போய் மாட்டுறாங்க. மாட்டினதுக்கு அப்புறமா மார்க்கெட் அப்படியே சைட்வேஸ்ல போகுது. மார்க்கெட் சைட்வேஸ்ல போகும்போது நீங்க இந்த இடத்துல பார்த்துக்கலாம், சைட்வேஸ்ல தான் போகுது. ஆனால் வந்து புல்ஸ் வந்து அதிகமாக பெருசாக தெரியல. இந்த கேண்டல்ல தான் புல்ஸ் அதிகமாக தெரியுது. அந்த கேண்டில் வந்து ரெட் கலர்ல இருக்கு. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பியர்ஸோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கு. ப்ளஸ் இந்த மூவிங் ஆவரேஜும் ரெட் கலர்ல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, பிரைஸ் வந்து அப்படியே நல்லா இந்த பேண்டை விட்டு அழகாக வெளியே வந்து க்ளோஸ் வைக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அழகாக க்ளோஸ் வைக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே ஃபால் ஆகுது. ஓகே, ஸோ இதே போல தான் இந்த பையிங்க்கு எப்படி பார்க்குறோம். இது வந்து நல்ல ப்ளூவில் இருக்குது. ப்ளூவில் இருக்கும்போது யூ வில் லுக் ஃபார் நிறைய வந்து ரெட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரெட்டில் இருக்குது, இந்த இடத்துல ரெட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெட்டில் இருக்கும்போது என்ன அர்த்தம்னா ஒரு புல் பேக் இருக்குது. புல் பேக் எடுத்துகிட்டு திரும்ப மார்க்கெட் எப்போ நல்லா வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இது வந்து இப்படி தான் இந்த ஹிஸ்டோகிராம் வச்சு தான் பார்க்கணும் இல்லை, நீங்கள் இதை வச்சியும் பார்க்கலாம், இந்த கேண்டில்ஸ் வச்சியும் பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் புல்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க, பியர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்காங்க. மேலே வந்து பியர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் புல்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க, மேலே வந்து பியர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, இந்த இடம் வந்து எப்படி மார்க்கெட் வந்து திரும்ப வந்து கீழே வந்து விழப்போகும்போது எப்படி இருக்கு, பியர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க, புல்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க. பியர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க, புல்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க. இந்த கேண்டலில் கூட பாருங்க, புல்ஸ் வந்து பியர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க, புல்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க. ஸோ மார்க்கெட் அப்படியே விழுது. ஸோ இப்படியும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ கரண்ட்டாக எந்த இடத்துல போகுது அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு, எங்கேயோ போயிட்டு இருக்கு மார்க்கெட். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க கரண்டா எப்படி இருக்கு. கரண்டா என்ன இருக்குன்னா, இந்த டேபிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது பையிங் சைட் அதிகமா இருக்கா, செல்லிங் சைட் ப்ரெஷர் அதிகமா இருக்கான்னு சொல்லி பாக்குறீங்க. இதை பார்த்தாவே கிளியரா தெரியுதா? இப்போ எந்த சைட் ப்ரெஷர் அதிகமா இருக்கு, பை சைட் ப்ரெஷர் அதிகமா இருக்கு. அதாவது இந்த ஏரியால இருந்து மார்க்கெட் கீழே விழுற மாதிரி இருந்தாலும் வாங்குறாங்க. பாருங்க மாறிக்கிட்டே இருக்கு, பையிங் செல்லிங் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்க இந்த இடத்துல வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன் வச்சு யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
சிமிலர் டு ஆர்டர் ஃப்ளோவில் எப்படி இந்த கியூமுலேட்டிவ் டெல்டா மாறிட்டே இருக்கும் அதே போல தான். என்னதான் இந்த இடத்துல வந்து வால்யூம், இந்த இடத்துல வந்து நம்ம வால்யூம் பார்க்குறோம், ஃபுல்லாக ஆர்டர்ஸை பார்க்கல, ஆர்டர்ஸ் பார்க்காம வால்யூம் பார்க்குறோம். கிட்டத்தட்ட பாருங்க, கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ 1000க்கு மேலே வந்து இப்போ செல்லர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. 1200க்கு மேலே வால்யூம் வந்து செல்லிங் வால்யூம் அதிகமாக இருக்குது. ஸோ இது கீழே விழுது. பட் இந்த மூவிங் ஆவரேஜ் எப்படி இருக்குது? மூவிங் ஆவரேஜ் வந்து இப்போ ப்ளூலியே இருக்குது. ப்ளூலியே இருக்கும் போது இது வந்து கீழே விழுது. ஸோ என்ன பண்ணுறோம், இதை வந்து நம்ம செல்லிங் பண்ணாமல் இப்போ வந்து ஒரு புல் பேக் பார்க்குறோம். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்ப எனக்கு ஏதாவது ஒரு கிராஸ் ஓவரில் ஒரு மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் நடக்குதா, இல்லை ஒரு மெக்டி கிராஸ் ஓவர் நடக்குதா, இல்லைனா வந்து எனக்கு ஒரு ஆர்எஸ்ஐ மேலே போகுதா, இல்லை இந்த இடத்துல ஹாஃப் ட்ரெண்ட் கலர் மாறுதா, சூப்பர் ட்ரெண்ட் கலர் மாறுதான்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா புல் பேக் எடுக்குது, நல்ல வந்து ஒரு நெகட்டிவ் வால்யூம் உங்களுக்கு கிடைக்குது. பாருங்க 2000 போயிடுச்சு, நெகட்டிவ் வால்யூம் நல்லா கிடைக்குது. ஸோ ஒரு டீப் புல் பேக்காக இருக்குமா? டீப் புல் பேக்காக இருந்துச்சுன்னா உடனே வாங்காமல் நீங்கள் வேற ஒரு இண்டிகேட்டர் இந்த இடத்துல போட்டு அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா இந்த இடத்துல இருந்து பை எடுப்பீங்க. கரெக்டா? சரி, ஓகே. இதோட வந்து இப்போ இதை நிறுத்திப்போம். இந்த இண்டிகேட்டர் பற்றி ஓவரால் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேபிள்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த ஹிஸ்டோகிராம்ஸ் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த கேண்டில்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த மூவிங் ஆவரேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சே நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணிடலாம். இன்கேஸ் இல்லை நான் இதை வச்சு நான் எந்த ஸ்ட்ராட்டஜியும் பில்ட் பண்ணலன்னா பரவாயில்லை, நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் சார்ட்டை க்ளீனாக வச்சுட்டு சார்ட் நகர மாட்டேங்குது. ஓகே, இப்போ வந்து சார்ட் நகருது. நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம்னா, அடுத்து வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரேலி பேஸ் ரேலினா என்னது, ட்ராப் பேஸ் ட்ராப்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல மேலே போகுது, மேலே போகிற ப்ரைஸ் என்ன பண்ணுது, இம்மீடியட்டாக வந்து சைட் பேஸில் போகுது. ஸோ இப்படி சும்மா நான் அப்படி வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அக்யூரேட்டாலாம் எதுவும் வரையலை, உங்களுக்கு வந்து ஜஸ்ட் புரியணும், அவ்வளோதான். என்ன பண்ணுது, ப்ரைஸ் வந்து சைட் பேஸில் போகுது, சைட் பேஸில் போயிட்டு திரும்ப ப்ரைஸ் என்ன பண்ணுது, அப்பில் போகுது. இந்த இடத்துல தெரியுதா, சைட் பேஸில் போயிட்டே இந்த ப்ரைஸ் திரும்ப வந்து அப். இது என்னது, ரேலி. கரெக்டா, ரேலி பிரைஸ் வந்து மேலே போகுது, பேஸ் இந்த இடத்துல பேஸ் போடுது, ரேலி ரேலி பேஸ் ரேலி ஆர் பிஆர். கரெக்டா, இது வந்து என்னது, ஆர் பிஆர், ரேலி பேஸ் ரேலி. அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, ரேலி இந்த இடத்துல வந்து ரேலி ஆகுது, இந்த இடத்துல வந்து பிரைஸ் ரேலி ஆகுது. இந்த கலரை பார்த்துக்காதீங்க, கிரீன் இருக்கு அப்படின்னு சொல்லி, ஜஸ்ட் நான் வந்து சொல்றேன், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுது, அடுத்து வந்து ரேலி ஆகுது, அடுத்து வந்து என்ன பண்ணுதுன்னா பிரைஸ் ஒரு பேஸ் போடுது. இந்த இடத்துல பிரைஸ் ஒரு பேஸ் போடுது, சைட் பேஸில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பிரைஸ் வந்து பேஸ் போடுது, பேஸ் போட்டதுக்கு அப்புறம் கீழே விழுது. ஓகேவா? ஸோ இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரேலி பேஸ் டிராப், ஆர்பிடி. ஓகேவா, ஆர்பிடி. ஸோ இப்போ இது ரெண்டு பார்த்துட்டீங்க. அடுத்து என்னதுன்னா, ரேலி ஸோ அடுத்து என்னதுன்னா, ட்ராப். இது வந்து ட்ராப்னு வச்சுக்கோங்களேன், கீழே விழுது மார்க்கெட், இந்த இடத்துல வந்து கீழே விழுது, ட்ராப் பேஸ். இப்போ என்ன பண்ணுது, மார்க்கெட் சைட் பேஸில் போகுது, மார்க்கெட் இப்போ சைட் பேஸில் போகுது. ஓகே, ட்ராப் ரேலி, சாரி ட்ராப் பேஸ் ட்ராப். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கீழே விழுது, திரும்ப ட்ராப் பேஸ் ட்ராப். இது என்னதுன்னா, ட்ராப் பேஸ் ட்ராப், டிபிடி. ஓகே, ஸோ அடுத்தது என்னதுன்னா, நம்ம என்ன நாலாவது என்ன பார்ப்போம், இந்த இடத்துல ட்ராப் அப்படியே ஆப்போசிட் பேஸ். திரும்ப இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணுது, பேஸ் போடுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் தெரியும், பேஸ் போடுது, ட்ராப் பேஸ் ரேலி. திரும்ப மார்க்கெட் என்ன பண்ணுது, அப்படியே ரிவர்சல்ல போகுது. இப்போ இது என்னது, டி ட்ராப் பேஸ் ரேலி, டிபிஆர். ஸோ இந்த 4 தான் மார்க்கெட்ல என்ன நடக்கும், இந்த 4 விஷயங்கள் தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அதாவது ரேலி பேஸ் ரேலி, ரேலி பேஸ் ட்ராப், ட்ராப் பேஸ் ட்ராப், ட்ராப் பேஸ் ரேலி. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு. ஸோ இது என்னது, இதுனா வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. இது வந்து நீங்க பிரேக் அவுட்னு சொல்லி எடுக்கலாம், சில பேர் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு வாங்க. இந்த இடத்துல பாருங்க அதே தான், ஒரு புல் பேக் அப்புறம் விழுதுன்னு பேர் தான் வந்து டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு வாங்க, இந்த இடத்துல பிரைஸ் ரிவர்சல்னு வாங்க, என்னென்ன வேணாலும் சொல்லலாம். பட் என்னன்னா மார்க்கெட்டில் வந்து இதுதான் நடக்கும், ரேலி பேஸ் ரேலி, ரேலி பேஸ் ட்ராப், ட்ராப் பேஸ் ட்ராப், ட்ராப் பேஸ் ரேலி. இந்த 4 விஷயங்கள் தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இந்த 4 விஷயங்களை எப்படி படிக்கிறோமோ அதுதான் வந்து மார்க்கெட். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இதுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. நான் என்ன பண்ணிடுறேன், இப்போ இதை ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து என்ன ஒரு இண்டிகேட்டர்னா, அது வந்து நான் ஃபேவரட்ல தான் நான் வச்சிருக்கேன். சப்ளை இதோ வந்துருச்சு, சப்ளை அண்ட் டிமாண்ட் பேஸ்டு பேட்டர்ன். ஓகேவா, நிறைய சப்ளை அண்ட் டிமாண்ட் இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா, சப்ளை அண்ட் டிமாண்ட் பேஸ்டு பேட்டர்ன், ஆர்ஹெச்னு இருக்கு. ஹசன் ரியாஃபத்னு ஒரு ஆத்தர், 1900 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க.
இதை வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வந்து இப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது பாருங்க இப்போ கிளியராக சொல்லுதா ரேலி பேஸ் ரேலியா ரேலி பேஸ் ட்ராப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஒரு நிமிஷம், இந்த இடத்துல பாருங்க ஆர்பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதாவது ரேலி பேஸ் ரேலின்னு சொல்லுது. சில இடத்துல வந்து வருது, சில இடத்துல வரல. இந்த இடத்துல பாருங்க ட்ராப் பேஸ் ட்ராப். இந்த இடத்துல பாருங்க ட்ராப் பேஸ் ட்ராப். பார்த்தா ஆனால் தெரியுது, அது வந்து வேர்ட் வந்து தெரியல. இந்த இடத்துல பாருங்க ட்ராப் பேஸ் ட்ராப். இந்த இடத்துல என்னது ட்ராப் பேஸ் ரேலி ட்ராப் பேஸ் ரேலி. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து கம்பைன் செஞ்சு நம்ம வந்து ஒரு நம்ம ஏற்கனவே ஒரு இண்டிகேட்டர் பார்த்துருந்தாலும் அதுக்கும் இதுக்கும் வந்து கம்பைன் செஞ்சு எடுக்க முடியுமானா கம்பைன் செஞ்சு எடுக்க முடியும். இதோட செட்டிங்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன். யூஸ்வலாக வந்து இதில் வந்து எப்படி இருக்குன்னா 60.8ன்னு இருக்கு. பட் யூஸ்வலாக இதை வந்து எப்படி வைப்பாங்கன்னு சொன்னால் 24:1 வைப்பாங்க. ஓகேவா, இது வந்து 24:1 அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. பட் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் அப்படியே சொல்லிடுறேன், இருக்கிற மாதிரியே சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம்னா வால்யூம் டெல்டா ஆட் பண்ண போகிறோம். திரும்ப வந்து இந்த இண்டிகேட்டர் வரும், ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த இண்டிகேட்டருக்கு வரும் வால்யூம் டெல்டா. இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் இப்போனா, எனக்கு என்ன தேவை, டோட்டல்லாம் எனக்கு வேண்டாம், டோட்டல் எடுத்துடுறேன். ஷேப்ஸை நான் வந்து ஃபுல்லும் எடுத்துட்டேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடை வந்து நான் இப்போ டெப்ளாய் பண்ணுறேன். எப்படி டெப்ளாய் பண்ணுறேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ லைன் இருக்குது. இந்த இடத்துல என்ன தெரியுது, ப்ளூ லைன் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம், பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் தான் பார்ப்போம். பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இந்த இடத்துல என்ன பார்ப்பீங்கன்னா, ஒரு மார்க்கெட் வந்து நல்ல புல் பேக் எடுக்குது. அதாவது ட்ராப் பேஸ் ட்ராப். இந்த இடத்துல என்னன்னா ரேலி பேஸ் ரேலி. இந்த இடத்துல இருந்து பாருங்க ரேலி பேஸ் ஒரு சைட் பேஸில் போகுது, அதுக்கப்புறம் ரேலி. இந்த இடத்துல பாருங்க ரேலி பேஸ் ரேலி. ஸோ ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் இதில் வச்சு வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ வேற எங்கன்னா ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஏதாவது இருக்கான்னு காட்டுறேன். இந்த இடத்துல இருக்கு, ஆனால் அது வந்து கிளியராக வந்து வரல. இந்த இடத்துல வந்து ஆர்பிஆர் அப்படின்னு சொல்லி காட்டுது, அதாவது ரேலி பேஸ் ரேலி. ஸோ ரேலி பேஸ் ரேலி வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்விங் லோ, இது கீழே வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க. மெயின்டைன் பண்ணிட்டு அது வந்து எங்கேயோ போயிருக்கு. ஓகேவா, இதில் வந்து நான் ரிஸ்க் ரிவார்ட் வச்சு சொல்லலை, எப்படி வந்து என்ட்ரிஸை வந்து எடுக்கலாம், நீங்கள் வந்து எப்படி வந்து என்ட்ரிஸை வந்து ரிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராப் பேஸ், இந்த இடத்துல தெரியுதா ஒரு பேஸ், இது வந்து ஒரு பேஸ், ட்ராப் பேஸ் ட்ராப். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க ட்ராப் பேஸ் திரும்ப வந்து ட்ராப். அந்த இடத்துல வந்து வேர்ட்ஸ் ஆக்சுவலாக வரல, சில இடத்துல வருது சில இடத்துல வரல. பட் நீங்கள் அது வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ரேலி பேஸ் ரேலி ரேலி பேஸ் ட்ராப்ன்றதெல்லாம் இந்த இண்டிகேட்டர் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ராட்டஜி இது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல பாருங்க ஆக்சுவலாக வரல. பட் என்னதுன்னா இந்த இடத்துல வந்து ட்ராப் பேஸ் எடுக்குதா, ட்ராப். இந்த இடத்துல நல்லா பாருங்க ட்ராப் பேஸ் ரேலி ட்ராப் பேஸ் ரேலி. இது நடக்கும்போது என்ன பண்ணுது மார்க்கெட்டோட மூவிங் ஆவரேஜ் வந்து மேலே இருக்கு. பிளஸ் இந்த கேண்டில் எங்கே போய் க்ளோஸ் வைக்குது, இந்த மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே ஸ்ட்ராங்காக போய் க்ளோஸ் வைக்குது. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணியிருக்கு. ஸோ என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போவீங்க, இந்த இடத்துல எங்கன்னா ஸ்டாப் லாஸ் போடுவீங்க, போட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ரன் பண்ண விடுவீங்க 1:1 1:2, இல்லைனா வந்து ஃபுல்லுமே வந்து ரன் பண்ண விடுவீங்க. எப்போ வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து க்ளோஸ் வைக்குதோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வெளியே வருவீங்க. ஸோ எப்படி வேணாலும் இதை நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். பட் இதோட கான்செப்ட் நான் சொல்கிறேன், அதாவது நல்ல வால்யூம் எந்த இடத்துல வந்து பியர்ஸ் நல்லா உள்ள வராங்கன்னு பார்க்குறோம். அதாவது புல் பேக் எடுக்குது, வந்து ஒரு மூவிங் ஆவரேஜ் மாறுது, மூவிங் ஆவரேஜ் மாறும் போது எந்த இடத்துல வந்து நல்ல வந்து ஒரு புல்ஸ் உள்ள வராங்கன்னு பார்க்குறோம். புல்ஸ் இந்த இடத்துல உள்ள வராங்க, சடனாக என்ன பண்ணுது மார்க்கெட் வந்து ஒரு பேஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. அந்த இடத்துல வந்து பியர்ஸ் அதிகமாக உள்ள வராங்க. பியர்ஸ் அதிகமாக உள்ள வந்தோடனே என்ன பண்ணுதுன்னா ட்ராப்பு பேஸு, இந்த இடத்துல ட்ராப்பு, இந்த இடத்துல பேஸ் ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து பிரைஸ் என்ன பண்ணுது, ட்ராப் ஆகுது, திரும்ப வந்து கீழே ட்ராப் ஆகுது. ஸோ திரும்ப நீங்கள் என்ன பார்க்குறீங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வால்யூம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ இந்த ரெண்டு இண்டிகேட்டரை யூஸ் செஞ்சு நீங்கள் வந்து சூப்பராக ட்ரேட் பண்ணலாம். அதாவது ரெண்டு இண்டிகேட்டர்ன்றதை விட இதை வந்து ரெண்டு கான்செப்ட்னு எடுத்துக்கோங்க. ரெண்டு தனித்தனி இண்டிகேட்டராக பார்க்க வேண்டாம், இதை வந்து ஒரு கான்செப்டாக எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு வால்யூம் அதிகமாக இருக்குது அந்த டைமில் வந்து ஒரு ரேலி பேஸ் ரேலி இல்லைனா ரேலி பேஸ் ட்ராப் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குதா, எனக்கு வந்து ஒரு வால்யூம் அதிகமாக இருக்க டைமில் அப்போ வந்து நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் தருது, இந்த இடத்துல பிரேக் அவுட் தரும்போது ஒரு ட்ராப்பு பேஸு திரும்ப ட்ராப், அந்த இடத்துல வந்து என்னோட வால்யூம் கேண்டல்ஸ் எப்படி இருக்குது, கிட்டத்தட்ட வந்து 20,000 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட் வந்து கீழே விழும், அந்த மாதிரி பார்த்துக்கலாம். பட் இது வந்து இந்த கேண்டல் கிடையாது, இது வந்து வேற எங்கேயோ இந்த கேண்டல் இங்கே எங்கேயோ நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக இது வந்து நெகட்டிவ்ல காட்டுது, பட் இது பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ என்ன பண்ணுவீங்க, எடுக்க மாட்டீங்க. எப்போ எடுப்பீங்க, எனக்கு வந்து இந்த கேண்டலும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ட்ராப் பேஸ்
ரேலி எனக்கு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவேன், எனக்கு ரேலி கிடைச்சதுன்னா நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து வெயிட் பண்ணுவீங்க. இது வந்து இப்போ திரும்ப என்ன ஆகுது, ரெட்டா மாறுது. இதுவும் வந்து -21ல இருக்கு. ஸோ இப்படி நீங்க கரெக்டா வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை படிக்கிறதுக்கு, ஆரம்பத்தில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை படிக்கிறதுக்கு இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். போக போக நீங்க என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையே படாது. அப்படியே ஷார்ட்டா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து அப் ஆகுது, ஓகே இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது, ஓகே ரேலி இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது, மார்க்கெட் வந்து பேஸ் போடுது, அதாவது சைட் பேஸ்ல போகுது, ஒரு புல் பேக் எடுக்குதுன்னு. ஸோ நீங்க ஒரு கேண்டலா படிக்காம பிராக்டிஸ் ஆகும்போது இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா, ஃபுல்லா படிப்பீங்க. இதை வந்து ஒரு கேண்டலா படிப்பாங்க, இதை வந்து அப்படியே ஒரு லெக்கா படிப்பீங்க, இதை வந்து ஒரு லெக்கா படிப்பீங்க, திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போகும் இல்லை கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெக்கா படிப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா நான் சொல்ல மாட்டேன், பட் இந்த கான்செப்ட்ஸ்க்கு இந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகினர்ஸ் வந்து இதில் பிராக்டிஸ் பண்ணுங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை படிக்கிறதுக்கு இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ்ல தான் பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் எல்லாமே எடுத்துட்டு பிளைன் சார்ட்ல இப்போ எப்படி நாங்கெல்லாம் ட்ரேட் பண்றோமோ வெறும் பிளைன் சார்ட் வச்சுட்டு அதுல இருந்து நீங்க அப்படியே வந்து சக்சஸ்ஃபுல்லா ட்ரேட் பண்ணிட்டே போகலாம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா கிளியர் பண்றேன். நன்றி, பை.